உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்றாரு? அவர் கொத்தனார் வேலை பார்க்குறாரு. இப்போ அவரும் இறந்துட்டாருங்க மேடம். என் கூட பிறந்தது யாருமே இல்லை மேடம். பையன் பேர் என்னதுமா? மகாராஜா மேடம். சுளக்கரை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து பிள்ளையை தூக்கிட்டு போகணும். அவனை தூக்கவே முடியாது மேடம். நெஞ்சுனா வலிக்கும், சேலைனா இது பண்ணி விட்டுருவான். போக வரையில் பாத்ரூமாக இருந்து வச்சுருவான். அதையும் தாண்டி இது பண்ணி வேலைக்கு போகும்போது பையனை இப்படி படுக்க போட்டு போயிருந்தாங்கன்னா வந்து பார்த்தாங்க, எலி கடிச்சு வச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக எறும்பு முச்சு ஓய் ஓய்ன்னு ரொம்ப கத்த ஆரம்பித்தான் மேடம். இன்னும் என்ன கஷ்டப்பட போறேன்னு எனக்கே தெரியல மேடம். கடைசி முறையில தான் மேடம் அந்த கர்ண கொலைங்கிறதே நானே போய் கேட்டேன். நானும் முடியல மேடம். பார்க்குறதுக்கு ஆணும் பிள்ளைங்க யாருமே இல்லைம்மா. என்ன செய்ய, என்னையும் கடவுளை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளை நிலைமை என்ன? எங்கள் எதிரி கூட வரக்கூடாதும்மா இந்த நிலைமை. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. வணக்கம். நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. உங்க பேர் என்னம்மா? என் பேர் பாண்டி தேவிங்க மேடம். எங்கேருந்து வரீங்க? நான் சிவகாசிலேருந்து வரேங்க மேடம். சரிம்மா, இது டிவி ப்ரோக்ராம்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். இது டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்க முகம் எல்லாருக்கும் தெரியும், உங்க விஷயங்கள் எல்லாம் வெளியில இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பத்தி உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்லைங்க மேடம். நீ யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரல? இல்லை, சொல்லுங்க. நான் சிவகாசியிலேருந்து ரிசர்வ் லைன்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு பையன் ஹேண்டிகேப்டாக இருக்கான், ஒரு பொண்ணு வேறு இருக்கான் மேடம். அந்த பொண்ணு 9th படிக்குது. எங்கள் வீட்டுக்காரரு நான் லவ் மேரேஜ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேடம். அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸுக்கு அடால்ட் ஆகிட்டாப்புல. எவ்வளவோ நாங்களும் அந்த ட்ரிங்க்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு நாங்களும் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டும் போனோம் மேடம். எந்த இதுலேயுமே அவர் இது பண்ணுறது மாதிரியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் இந்த பையன் வர வர பெரிய வயலாகிட்டே வந்தேன். பிறவிலே கொஞ்சம் இதாக தான் மேடம் இருந்தேன். பிறவிலேயே நானும் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துக்கும் நானும் தூக்கிட்டு போனேன். மெட்ராஸு எங்கே எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு வந்தேன். என் நாத்தனார்கள் எல்லாருமே கூட பார்க்க தான் செஞ்சாங்க. பார்த்ததுக்கு அவன் பிறவி கோளாறை நாங்கள் எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க டாக்டர்ஸ்னால். மாற்றத்தினால நாங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி? இல்லை மேடம், லவ் மேரேஜ் தான். அவங்க வேறு கேஸ்ட்டு, நாங்கள் வேறு கேஸ்ட். இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாரு? அவர் கொத்தனார் வேலை பார்க்குறாரு. இப்போ அவரும் இறந்துட்டாருங்க மேடம். கட்டிடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு மேடம். எப்போது? போன வருஷம் மேடம். 2ஆம் தேதி 5ஆம் தண்ணி அடிச்சிருந்தாரா? இல்லை மேடம், தண்ணின்னு அடிக்கலை. வேலைக்கு போகும்போது அப்படியே கீழே தவறி விழுந்து. எத்தனை மாடியிலேருந்து? மாடியில் இல்லை மேடம், சாரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேடம் தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. அப்போவே ஆயிடுதா இல்லை ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் கொண்டு போய் பெட்டில் சேர்த்துருக்காங்க. சேர்த்த ஒரு மணி நேரத்துல இதாகிட்டாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்தது யாருமே இல்லை மேடம். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தான் மேடம். அவன் 25 வயசில் அவன் ஒரு லவ் இதனால பிரச்சனைனால அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் மேடம். எங்கள் அப்பா ஒருத்தர் இருந்தார், அவரும் உடம்பு சரியாமல் சுகர்னால அவரும் இறந்து போயிட்டார் மேடம். இப்போ நான் எங்கள் அம்மா, நான், என் மகன் இவங்க 4 பேர் தான் மேடம் இருக்கும். கண்ணத்தோடைங்கம்மா, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், தைரியமாக இருங்க. ஆனால் தைரியமாக நானும் ஃபேஸ் பண்ண தான் மேடம் செய்கிறேன். என் பொண்ணை நான் நல்லா படிக்க வைக்கணும், அவள் நல்லா படித்து அவளை ஒரு நிலைமைக்கு நான் கொண்டு வரணும்னு நானும் போராடிக்கிட்டு தான் மேடம். படிக்கிறாள் அவன்? நல்லா படிக்கிறா மேடம். பையன் பேர் என்னதுமா? மகாராஜா மேடம். பொண்ணு பேர்? பொண்ணு பேர் புவனேஸ்வரி. தம்பிக்கு இப்படி இருக்குன்னு எப்போ தெரிய வந்தது உங்களுக்கு? எப்படி தெரிய வந்தது? அதாவது 10 மாசத்துல எனக்கு தெரியும் மேடம். அதாவது குப்பரை விழுகாமல் இருந்து கொஞ்சம் பார்த்து முகம் பார்த்துனா சிரிக்கும்ல மேடம், அந்த எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபிக்ஸு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபிக்ஸு ஒரு மாதிரி கைகாலெலாம் சுண்டி இழுக்குதே, ஒரு மாதிரி குப்பரை விழுகுவான், சிரிப்பான், எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கானேன்னு 10 மாதம் முதல்ல பண்ணிட்டு இருந்தானா? இல்லை மேடம், எதுவுமே பிறந்ததுலேருந்து எந்த இதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. 10 மாதம் வரைக்கும் நாங்களும் சரி ஒவ்வொரு பிள்ளைகள் லேட் ஆகும்னே சொன்னாங்க மேடம். சரி நானும் லேட் ஆகும் அப்படின்னா 10 மாதத்துல ஃபிக்ஸு வர ஆரம்பிச்சிச்சு மேடம். ஃபிக்ஸு ரொம்ப ஒரு மாதிரியாக வருதே அப்படின்ட்டு ஜிஹெச்சில் கொண்டு போய்
நம்ம மதுரை ஜிஹெச்சில் கொண்டு போய் பெட்டில் சேர்த்தேன் மேடம். பெட்டில் சேர்க்கவும் அப்போ தான் அவங்க ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து பிறவிலேயே கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் அவனை எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு எங்கெங்கேயோ தூக்கிட்டு போனேன் மேடம். ஒரு இது இல்லை. ஆனால் நடந்தான் மேடம். 5 வயசு 7 வயசு வரைக்கும் நடந்தான். நடந்தானா என்ன செய்வான்னா, திடீர்னு ஓடுவான் மேடம். அப்படியே ஃபிக்ஸ் வந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து மண்டைனா இப்படி வெட்டுக்காய் மாதிரி ஆயிரும். வெட்டுக்காய் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி 2ஆ பிளந்துரும் மேடம். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் தையல் போட்டோம்னா தையலை பிச்சு எடுத்துருவான் மேடம். ஒரு இதுவுமே நிதானமே தெரியாது, பிச்சு எடுத்துருவான். அதனால தையல்னா போட முடியாதும்மா, ஒரு களிம்பு தரோம், அந்த களிம்பை தேய்ச்சி விடுங்கம்மா அப்படின்னு. தூங்குற டயத்தில் களிம்பை தேய்ச்சி விடுவேன் மேடம். எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே விட்டு கதவை பூட்டிட்டு சமையல் எதுவும் செஞ்சோம்னா டிவியை இழுத்து கீழே போட்டுருவான் மேடம். மிக்ஸி எடுத்து கீழே போட்டுருவான். ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கும்போதுமே எங்களுக்கு பிரச்சனை தான். நடந்து போய்கிட்டே இருப்பான். பாத்ரூம் இருந்துக்கிட்டே போயிடுவான் மேடம். யார் வீட்டுக்கு டப்புலையாவது போய் உட்காந்துருவான். அதில் பாத்ரூம் இருந்து வச்சுருவான். படாத பாடு. நானும் அந்த பையனிட்டு எவ்வளோ பாடுபடணுமோ அவ்வளோ நரகத்தை நான் அனுபவிச்சிட்டேன் மேடம். மேலாகவும் போய் நன்னா அனுபவிக்கிறேன்னு என்னமோ தெரியல. ஆனால் கீழத்தில் நிறைய அனுபவிச்சிட்டேன். பையனை தூக்கிட்டு போய் நானும் எங்கெங்கேயோ கலெக்டர் சார் சகாயம் சார் இருக்காங்களே மேடம் மதுரையில், அங்கே போய் இந்த பையன் எப்படி இருக்கான்னு ஒரு 5 வயசில் இதாகவும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளி சங்கத்திலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க மேடம். நீங்கள் வந்து அடையாள அட்டை போடுங்க, அடையாள அட்டை போட்டு மாதம் 1000 ரூபா ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட தலைவர் மாற்றுத்திறனாளி தலைவர் வந்து ஜீவா சார் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மேடம். அவங்க தான் ஜீவா சார், பூங்குடி மேடம், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி சங்கத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த 1000 ரூபா பென்ஷன் பணம் இந்த சின்ன பையலுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க மேடம். அந்த 1000 ரூபாயை வாங்குறதுக்கு நானும் போய் எல்லாம் போய் வாங்கிட்டு இது பண்ணிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கெங்கேயோ தூக்கிட்டு போனேன். ஒன்றும் க்யூர் ஆகிறாது. அப்போ ரொம்ப ஃபிக்ஸ் வருதே அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுக்கு அப்போ சொன்னாங்க, அதாவதுமா இது வந்து பிறவி கோளாறை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, ஃபிக்ஸு கண்டினியூஸாக வந்துச்சுன்னா நீங்கள் வேணால் டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் கொடுத்தாங்க மேடம். அப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கிட்டு தான் மேடம். தூங்குவானா டேப்லெட் கொடுத்தா? டேப்லெட் கொடுத்தா தூங்குவாங்க. தூங்கிடுவான். இப்போ என்ன வயசுமா? இப்போ 13 வயசு ஆகுதுங்க. 13 வயசு. ஆனால் போராடி வளர்த்துக்கிட்டு தான் மேடம் இருக்கேன். நம்மளால் நமக்கு கடவுள் பார்த்து கொடுத்துட்டா அந்த பிள்ளைய நம்ம வளர்ப்போம் அப்படின்னு நானும் போராடி பார்த்தேன். இப்போ நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீங்க? அம்மா இருக்காங்க மேடம். அந்த எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் நல்ல வசதியாக தான் இருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா இருக்காருங்கிற ஒரு தைரியத்தில் எங்கள் காலம் ஓடிச்சு. அவருக்கும் சுகர் வந்து அவரும் இறந்து போயிட்டார் மேடம். அவர் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப என் வாழ்க்கையில் விதி மாறி 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 விளையாட ஆரம்பிச்சிருச்சு மேடம். அப்பா இறந்துட்டாங்களே அப்படின்னு என் வீட்டுக்காரர் ரொம்ப ஓவராக, என்னை கேட்க ஆள் யாருமே இல்லைன்னு ரொம்ப ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி என் அத்தைகிட்ட எல்லாத்தையும் கேட்டேம்மா, நாங்கள் எப்படிம்மா உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. சரித்தா, அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் இருக்கேன் அப்படின்னு பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். இவர் வருவார், வாரத்துக்கு ஒரு தடவை வர செய்ய போக இருந்தார். அப்போ பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஸ்கூலு அங்கே போய் சேர்த்துட்டேன் மேடம். சிவகாசியில் கூட்டிகிட்டு போய் சேர்த்தேன். ஒரு வட்டம் என்ன செஞ்சாருன்னா, கடுப்பில் தண்ணிக்கு அடிக்கிறதுக்கு காசு கேட்டார். நான் எங்கிட்டும் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு இப்படி பலகையை கொண்டு அடித்தார். அந்த இதாகி போச்சு, ரத்தம் வந்துருச்சு. சரி இப்படின்னா பண்ணுறாரு அப்படின்னு எங்கள் அத்தைகிட்ட போய் கேட்டேன். நாங்கள் என்னமா சேட்டோம், அவன் நாங்கள் சொல்கிறதையுமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அவங்க வீட்டில் எத்தனை பேர் பசங்க? ஒரு பையன் 3 பொண்ணுங்க மேடம். 3 பொண்ணு. அக்காவா? இல்லை, இவர் ஒரு அக்கா 2 தங்கச்சி மேடம். அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்கன்னா கல்யாணம் ஆகிட்டாங்க மேடம். கல்யாணம் ஆகி அவங்ககிட்ட நான் போய் கேட்டதுக்கு அவங்க நாங்கள் என்ன சேட்டோம், அவன் யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னதுக்கு அப்போ நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தனிமே ஆகிட்டாங்க மேடம். சரி நான் அம்மாவோட போய் இருக்கிறேன்னு. சரி போய் இருமா பார்த்துக்குறோம். அது சொந்த வீடா? இல்லை மேடம், அது வாடகை வீடு தான். அப்போ அம்மாவோட போய் இருந்தேன் மேடம். அம்மாவோட பையன் அதுக்கப்புறம் ரொம்ப படுத்த படுக்கை ஆகிட்டான். வாடகை வீட்டில் பையனை வச்சுட்டு இருந்தா கஷ்டம் இல்லை? ஐயோ ஏன் கேட்குறீங்க மேடம், சொல்லவே. பாத்ரூம் நாங்கள் வயர்கட்டில் வாங்கி போட்டிருக்கோம் மேடம். வயர்கட்டில் இப்படி படுக்க வச்சுருவோம். அடியில் யூரின் போயிடுவோம். யூரின் போய் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாயிரும் மேடம். யூரின் போய் ஆனால் வீட்டுக்காரங்கன்னா தங்கமான டைப் மேடம். எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரிம்மா, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நாங்கள் பார்ப்போம்ல, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும். அவர் கொஞ்சம் சாமியார் மாதிரி பேசுவார். அவங்க கொஞ்சம் சாமி பக்தியில் ரொம்ப இதாக இருப்பாங்க. பையனுக்கு பிஸ்கட்டு அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் ஹெல்ப்புக்குன்னு கேட்டதில் அவங்க வந்து இந்த ஜீவா சார் மாற்றுத்திறனாளி சங்கத்திலேருந்து அவங்க ஒரு 1500 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபா எக்ஸஸ் ஆகிடுச்சு மேடம். 1500 ஆகிடுச்சு. சரி இப்படியே காலங்கள் போய்கிட்டு இருக்கு. நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டோட வந்து இருந்து ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு இவரும் கீழே விழுந்து இறந்து போயிட்டார் மேடம். வாரம் வருவார், ஏதோ செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ ரொம்ப
ஒரு நாள் பொழுத தள்ளுறது ஒரு யுகத்தை தள்ளுறது மாதிரி இருக்கு மேடம். இப்போ போய் நானும் கலெக்டரேட்டில் போய் விடாமல் மனு கொடுக்க தான் மேடம் செஞ்சேன். அங்கன்வாடிக்கு போடும்போது நான் கால்ஃபர் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க மேடம். இங்கேருந்து விருதுநகருக்கு போகும்போது சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சிவகாசியிலேருந்து விருதுநகருக்கு போய் விருதுநகர்லேருந்து அங்கே சூளக்கரை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து பிள்ளையை தூக்கிட்டு போகணும். அவனை தூக்கவே முடியாது மேடம். நெஞ்சுனா வலிக்கும், சேலைனா இது பண்ணி விட்டுருவான், போக வரையில் பாத்ரூம்னா இருந்து வச்சுருவான். அதையும் தாண்டி இது பண்ணி போய் மனு கொடுப்பேன் மேடம். கூட்டிட்டு போவேங்க, அவனையும் தூக்கிட்டே போவேன் மேடம். அவரை கூட்டிட்டு போனாதானா மனுக்கு? அப்படி இல்லை மேடம். எங்கள் அம்மா வந்து டீ கடைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. நான் வீட்டில் இந்த பையனை பார்க்க முடியாதுல்ல, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, அம்மா டீ கடைக்கு வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போகும்போது பையனை இப்படி படுக்க போட்டு போயிருந்தாங்கன்னா வந்து பார்த்தாங்க, எலி கடிச்சு வச்சு அந்த இடத்துல ஃபுல்லாக எறும்பு முச்சு ஓய் ஓய்ன்னு ரொம்ப கத்த ஆரம்பித்தான் மேடம். அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னேம்மா நீ போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருமா அப்படின்னா வரும்படி ரொம்ப வரும்படி. இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிங்களா அதுக்கு? போட்டேங்க மேடம். அங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் அம்மா ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. போனோம்னா ஃப்ரீயாகவே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டு டேப்லெட் இதுனா கொடுப்பாங்க, சத்து டானிக் இதுனா கொடுப்பாங்க மேடம். வாழ்க்கையில் நான் இன்னும் என்ன கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கே தெரியல மேடம். போய் அங்கன்வாடிக்கு போய் எனக்கு என்ன கேட்பேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை மட்டும் கொடுங்க சார், எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா எங்கள் அம்மாவை வெளியில் வேலைக்கு அனுப்ப வேண்டியதில்லை இல்லை மேடம். அங்கன்வாடியோ ஏதோ எனக்கு ஒரு நிரந்தர போஸ்ட் ஆயிரும். ஏன்னா இது தொழில்பேட்டைக்குள்ளே வேலைக்கு போவேன் மேடம். தொழில்பேட்டை அங்கே இருக்கும் மேடம். தொழில்பேட்டைக்குள்ளே வேலைக்கு போவேன். போயிட்டு வந்தால் திடீர்னு பையன் 1 மாதம் தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க முடியும் மேடம். திடீர்னு பார்த்தா பையனுக்கு உடம்பு சரியாமல் போயிடும் மேடம். உடம்பு சரியாமல் போச்சுன்னா அம்மாவால் தூக்கவே முடியாது. அந்த பையனை தூக்கி தோளில் போட்டு தூக்கவே முடியாது. அப்போ அதுக்கப்புறம் தூக்க முடியாது. நான் தான் லீவு போட்டு வர வேண்டியது இருக்குது. வந்தால் தூக்கிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பெட்டில் சேர்த்தா அவனை எனக்கு வேலை எங்கே போயிடும் மேடம். என் வேலையை பார்க்குறதுக்கு யார் பார்ப்பா? வேலை போயிடும். அதுக்கப்புறம் இங்கே இவனை ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாம் க்யூர் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து, அதாவது காய்ச்சல் அடித்தா காய்ச்சல் மாத்திரை போடுவேன் மேடம். சளி பிடிச்சா சளி டானிக் அங்கே வச்சு போட்டுருவேன். விடாமல் பாத்ரூம் போனுக்கு அதுக்கு நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு தானே மேடம் போகணும். தூக்கிட்டு போய் அங்கே போய் வச்சு பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் இங்கே எனக்கு வேலை போயிடும். சரி சொல்லிட்டேம்மா அங்கே வேணான்ட்டாங்கம்மா. சரி வேறு கம்பெனி எங்கேயாவது கேட்போம். இப்போ கடைசியாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது என் நிலமைனா சொல்லியே சேர்ந்தேன், சரிங்க வாங்க என்னுடைய நிலமை இப்படி இருக்குது, எங்கேனாலும் போனாலும் நான் ஒருத்தி தான் போகணும், என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் பார்க்கணும். திடீர்னு அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மேடம். திடீர்னு அம்மாவுக்கு காய்ச்சல் வந்துடும், ஏதாவது வந்துடும். வரும்போது அம்மா சட்டடியாக படுத்துட்டாங்கன்னா ஒரு வேலையும் பார்க்க முடியாது மேடம். அவங்கள ஆட்டோவை பிடிச்சி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கணும். அதாவது ரொம்ப இதாக இருக்குது மேடம். ஆண்டவே அதாவது பார்த்து விளையாடுறாரா என்னன்னு தெரியல. அவளை படிக்க வைக்கணும்னா இவங்க அப்பா இறந்ததுக்கு சர்டிஃபிகேட்டுங்க ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறது எல்லாமே நான் ஒரு அண்ணன் இருந்தேன் என்ன நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லலாம். யாருமே இல்லைன்னா நான் தான் மேடம் அந்த இடத்துக்கு போகணும். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மேடம். கூட பிறந்த அண்ணனும் இல்லை, அக்காவோ தங்கச்சி யாருமே கிடையாது. என்னையை நம்பி 2 ஜீவன் வந்துருச்சு. கடைசி முறையில் தான் மேடம் அந்த கர்ண கொலைங்கிறதே நானே போய் கேட்டேன். நானும் முடியல மேடம். நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். வேலை வேணும்னு கேட்டால் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வறுமடிக்கு சாப்பாடுக்கு நாங்கள் என்ன தான் மேடம் செய்கிறது? பக்கத்தில் இருக்கவங்க அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம். போன வருஷம் 9th படிக்க வைக்கும்போது இடையில தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது ஸ்கூலில் கொண்டு போய் 1050 ரூபா ஃபீஸ் கேட்டாங்க மேடம். நான் 1000 ரூபா கையில் வாங்கி வச்சுட்டு நான் ஸ்கூலில் அவளை போய் பாப்பாவை போய் சேவ் பண்ணிட்டு போனேன். 1050 ரூபான்னாங்களா, 200 ரூபா அந்த ஏதோ இதுக்கு கேட்டாங்க, கொடுத்தாச்சு. கையில் பார்த்தா 800 ரூபா தான் இருந்துச்சு. ஐயோ என்ன பாப்பா 800 ரூபா தானே இருக்குது, என்னையா செய்கிறது அப்படின்னு. சரி இருக்கிறத கட்டி நான் சேர்ந்துட்டு போகிறேன்னு 500 ரூபாயை கட்டி நான் சேர்த்துட்டு வந்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு 550 ரூபாய் கட்டி சேர்த்துட்டு வீட்டில் வந்து உட்காரேன் மேடம். இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு ஃபோன். உடனே அவங்களுக்குள்ள பக்கத்தில் ஸ்கூலில் எதுக்காக சேர்த்தீங்க? 9th படிக்கிற வைக்கிறதுக்காக. வருஷ ஃபீஸ் கேட்பாங்கள்ல மேடம். உடனே நைட்டே ஃபோன் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நான் கடனை உடனே வாங்கி மதுரைக்கு பிள்ளைகளை 3-4 பேரும் இங்கேருந்து மதுரைக்கு வரணும்ல மேடம். மதுரைக்கு வந்து இவரை பார்த்து இவரை எல்லாம் இது பண்ணிவிட்டு
வீட்டில் இருந்து அதுங்களும் எனக்கு இங்கிட்டு வேலையும் போச்சு. கொஞ்சம் நஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டும் கேட்டு நான் இனிமேல் லீவே போட மாட்டேன் சார், நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு பார்த்தா என்னுடைய சூழ்நிலை என்னை விடவே மாட்டேங்குது மேடம். ஏதாவது ஒரு கம்பெனியில் கூட போய் வேலை பார்ப்பேன்னு பார்த்தா விடவும் மாட்டேங்குது. அரசாங்கத்திட்டே நானும் இப்போ இந்த வேலைக்காக கேட்டு போய் அங்கன்வாடிக்கு கேட்டு போய் சத்துணவுக்கு கேட்டு போய் எந்த இதுக்குமே கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நானும் போய் எவ்வளவோ முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். நேற்று தான் இங்கே சப் கலெக்டர் சார் வந்து பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நீ அடுத்து போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போடுறோம், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கருணை கொலை. ஒரு தாயோட வாயிலேருந்து அப்படி ஒன்று வரணும்னா, அம்மா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, கருணை கொலைன்னு. அது ஏன் அப்படி ஒரு தாட் உங்களுக்கு வந்தது? யாராவது அதை பற்றி உங்கள்கிட்ட பேசினாங்களா, எங்கேயாவது படிச்சிங்களா? அப்படின்னா ஒன்றுமே இல்லை மேடம். அதாவது ஒரு குழந்தைய வந்து நான் உங்களுக்கே தெரியும், ஒரு குழந்தைய பெற்றது, அதுவும் நான் 13 வயசு வரைக்கும் நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ தூரம் வளர்த்துருப்பேன். கடைசி அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா, அப்போ என்னால் ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் தானே மேடம். இப்போ கூட அந்த பையனுக்கு சாப்பாடு ஒரு நேரம் கொடுக்கலனாலும் ஓய்ன்னு நீங்கள் அவனை தூக்கிட்டு வந்து பார்த்தா கூட நீங்களே பார்ப்பீங்க, ஓய் நைட்டும் பகலும் கத்துறான் மேடம். எங்கள் பாப்பா ஒரு ரூம் தான் மேடம், சின்ன ரூம் தான். அதில் ஒரு வயர்கட்டில் போட்டு நானும் அந்த தம்பியும் படுத்திருப்போம், பாப்பாவும் அம்மாவும் ஒரு வயர்கட்டில் படுத்திருப்பாங்க. அந்த பிள்ளைய நினச்சி பார்க்குறதா, நான் இந்த பயலை நினச்சி பார்க்குறதா, என் வருமானத்தை நினச்சி பார்க்குறதா, இல்லை எனக்குன்னு எந்த ஒரு நாதி இருந்தால் நமக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்த ஒரு நாதியுமே இல்லாமல் நான் என்ன செய்யட்டும் மேடம்? அம்மா வந்திருக்காங்களா? அம்மா வந்திருக்காங்க, வர சொல்லுங்களேன். உங்க பேருமா? யானைப்பழம் என் பேர். இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணப்போ நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலையா? நான் நிறைய பிரச்சனை பண்ணம்மா. இந்த பையன் கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போயிட்டாப்புல. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார், அவர் ரொம்ப முடியாமல் இருந்தாப்புல. என்ன பிரச்சனை உங்கள் வீட்டுக்காரருக்கு? அவர் ட்ரிங்க்ஸ் அடிப்பார், சுகர் பேஷண்ட். அவருக்கு காலில் புண்ணு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணோம். செலவு பண்ணவும் எங்கள் பையன், எனக்கு 3 பையன் ஒரு பொண்ணுமா, 3 பையனுமே இல்லைம்மா, 3 பையனுமே போயிட்டாங்க. எப்படி இறந்து போனாங்கம்மா? எப்படி? ஒரு பையனுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் வந்து 9 வயசில் இறந்து போனாம்மா. தலைப்பையன் வந்து பிறந்ததுமே இறந்து போயிட்டான். 3ஆவது பையன் வந்து 25 வயசில் அவனுக்கு ஒரு பிள்ளையை லவ் பண்ணான். அந்த பிள்ளை வந்து வேறு மேரேஜ் பண்ணிட்டாப்புல. பண்ணவும் வீட்டில் வந்து மருந்தை குடிச்சு பாயசம் சாப்பிட்டு இறந்து போயிட்டாப்புல. 25 வயசு பையம்மா. இருக்கிறது ஒரு பொண்ணு தாம்மா. அந்த பொண்ணு வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு பிள்ளைங்க யாருமே இல்லைம்மா. என்ன செய்ய? என்னையும் கடவுளை எடுத்துக்கிட்ட இந்த பிள்ளைய நிலைமை என்ன? இவங்க பாருங்களேன், இவங்க இந்த பிள்ளைக்காக என் உயிர் இருக்கு. என் பேத்தி ஒன்று இருக்கு, பிற ஒரு பையன் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கான். நான் ஒரு வீட்டு வேலை பார்க்குறேம்மா. பார்த்துட்டு காலையில் 9 மணிக்கு போயிட்டு வர முடியாது. அந்த பையனை பார்த்துட்டு ஒன்றுக்கு வெளியே இருந்து வச்சிருவேன். அதை அள்ளி போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 9 மணிக்கு மேலே வேலைக்கு போவாமல் எங்கள் குடும்பத்தில் 6 ரூபா சம்பளத்தை வாங்கி நாங்கள் என்னம்மா செய்ய முடியும்? பிள்ளைகளை பார்க்குவா, வீட்டு வாடகை 2000 ரூபா. கடவுள்கிட்ட டெய்லி எந்த சொல்லி வேண்டுவேன். நான் மிஞ்சி இருக்கிறது இந்த 3 பேர் தான். எங்களை எடுத்துக்கொள்ள நான் வேண்டேன். வாழறதுக்கு வழியே இல்லைம்மா எங்களுக்கு. நானும் என்னெல்லாம் பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல. இப்போ இருக்கிற நிலைமையில நான் செத்து போன அந்த பிள்ளைகளுக்கு என்ன வழின்னு தான் கேட்குறேம்மா. வேற எனக்கு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரும் இல்லை. என் பையங்க 3 பேரும் இறந்து போனாங்க. என் கூட பிறந்தவங்க எல்லாருமே எனக்கு கீழே இருக்கிறாங்கம்மா. இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், போய் யார்ட்டையும் போய் ஆசைக்கன்னு கேட்டோம்னா அவங்க என்னைய நானே போய் அடுத்த வீட்டில் வாங்குறேன், உனக்கு நான் எப்படிம்மா கொடுக்குறேங்கிறாங்கம்மா. எங்கள் வீட்டுக்கார் வகையிலையும் யாருமே சரியில்லைம்மா. அவங்களும் ரொம்ப இதாகத்தாம்மா இருக்கிறாங்க. அப்படிங்கிற நான் என்னம்மா செய்யட்டும்? எங்கள் 4 வச்சு அரசாங்கமே எடுத்துக்கிட்டுமா. எங்களால் வாழ்றதுக்கு வழியே தெரியலாமா. வயசானது நான் என்னம்மா செய்யட்டும்? வயசுக்கு வந்த பேத்தியை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என்ன செய்யனே தெரியல. கடவுள் என் வயிற்றுல பிறந்தது 4 3 போயிடுச்சு. இதுவும் அப்பயே போயிட்டேன். நான் பத்தியா இருந்துட்டு
இது ஒன்று பார்த்து பார்த்து அவர் போயிட்டாரு. 4 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் சாகர வரைக்கும் இதை இந்த கொடுமையை நான் எங்கள் எதிரி கூட வரக்கூடாதும்மா. இந்த நிலமை எங்கள் எதிரி கூட வரக்கூடாது. ஒரு சிலிண்டர் கம்மியில் வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்கம்மா. அதை வச்சு தான் என் பிள்ளையிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா. என்னை பற்றி நான் நினைக்கல. பிள்ளையிட வச்சுக்கிட்டு என் பேரனுக்கு வெறும் சாப்பாடு கொடுத்தா அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாய் பேச மாட்டான், படுத்து படைக்கல, அப்படியே மண்டை ஆட்டுவான். சாப்பாடு கொடுத்தா அது ருசியாக குழம்பு ஊற்றி யார்ட்டையாவது வாங்கி கொடுத்தோம்னா சாப்பிடுவான். அந்த ருசிக்கு வெறுஞ்சோறு சாப்பிட மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான். இப்போ கேடுத்தனமாக இருந்தீங்க. இந்த பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நான் பட்னியாக இருந்தேன். கொஞ்சம் பிள்ளை இருக்குமாம்மா. ஒரு வீட்டில் வேலை பார்ப்பேன். அவங்க கொடுக்குற சாப்பாடை கொண்டு வந்து என் பேத்திக்கு கொடுத்து விடுவேன். அந்த பிள்ளைய வேலைக்கு கூட்டு போடி. நம்ம வறுமை நிலைமை அவளையும் வேலைக்கு கூட்டு போவா. பட்டாசு போடாதாயா இதா இருக்கும். சரிம்மா வர்றேம்மா போயிட்டு வந்து சொல்ல மாட்டேன். வந்து மடியில படுத்துட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்குவேன். நம்ம செத்து போயிடலாமா அப்படின்னு கேட்கிறேன். உயிரே போகுதம்மா. நான் என்னமோ செய்யட்டும். வாரமே வலிய தெரியல. எங்க பார்த்தாலும் இருட்டாவே எனக்கு தெரியுது. எனக்கு ஒண்ணுமே வேறையா தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போகும் நகரியில் தான் இறந்து போனாருமா. இறந்து போகும் பிள்ளைகளை நல்லதங்க மாதிரி சிவகாசி ஊருக்கு கூட்டு வந்து 1 வாரமாக கதை போட்டு வீட்டுக்குள்ளேயே பட்டினியாகவே கிடந்து இந்த பய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அது பிறகு தான் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அந்த தெருவில் இருக்கவங்க கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க மேடம். எல்லாம் சாப்பாடுக்கு அங்கே இந்தியன் கேஸ் கம்பெனி ஒன்று இருக்கா. 9th பாப்பா நடக்குதும்மா. நோட்டு புக்கு எல்லாம் அவங்க தான் செய்யுது. வயிற்றுக்கு தனமா இந்த படம் இருக்கு. என்னால சமாளிக்க முடியலையம்மா. இது கொஞ்சம் வயசு பிள்ளை. இந்த பிள்ளைய நம்ம என்ன செய்ய முடியும்? வேலை பார்த்து ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்டும் குடிப்பழக்கத்துக்கு ஆளா இருக்காரு. அவர் உடம்ப பாத்துக்கல, அப்படியே இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பம் எப்படி நிக்கிறது பாத்தீங்களா? தயவு செஞ்சு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. காசை கொடுத்து குடிச்சு உடம்ப கெடுத்திக்காதீங்க. குடும்பத்தை இப்படி தெருவில் கொண்டு வந்து வைக்காதீங்க ப்ளீஸ். அவரும் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளா இருக்காரு. அவர் எப்படி விழுந்தாருன்னு நமக்கு தெரியாது. அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்ல குடிச்சிட்டு ஆயிருக்கலாம், தெரியாது நமக்கு, நம்ம சொல்ல முடியாது. பட் அவரும் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாப்புல. அதுவும் மேல மாடியில இருந்து வேலை பார்த்துட்டு கீழே விழுந்து அதுக்காவது ஒரு அரசாங்க உதவி பண்ணுன்னு பார்த்தா அதுவும் முடியல. எந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சாரு அவரு? இல்லம்மா, ஒரு வீட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க எதுவும் செய்யலையா? எதுவும் செய்யல மேடம். அவங்க எதுவுமே எந்த ஹெல்ப்பும் பண்ணல. கேட்டா கவர்மெண்ட்ல இது பண்ணுங்க. நாங்க கவர்மெண்ட்ல நான் எழுதி போட்டிருக்கேன் மேடம். அந்த இது எத்தனை தடவை விருந்தினருக்கு போய் அலைவா. போய் போறது கூட வழி இல்லாம இருந்தேன். எம்மா நீயும் கூட வாமா அப்படின்னு நான் பிள்ளைய போட்டு உட்காந்துருப்பேன். போறவங்க என் பேருக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் எனக்கு இறக்கலையே அனுப்பும். அது பிறகு சாப்பாடு வாங்கி கொடுத்த நானும் அந்த பையனை கூட்டி விட்டு நம்ம மக அப்படி சீரழியுது. இன்னும் என்னத்த சொல்ல. 3 ஆம்பளை பையங்க ஒன்றாது இருந்தாலும் இதுக்கு காவலா இருக்கும். அதுவும் கடவுளை கொண்டு போயிட்டு. அது இன்னொரு விஷயம் எனக்கு பேச்சு வரல. அது இன்னொரு விஷயம். 25 வயசு பையன் லவ்வுக்காக அந்த புள்ள வேற கல்யாணம் முடிச்சிருச்சு, சூசைட் பண்ணிட்டு அந்த குடும்பத்தோட நிலைமைய பாத்தீங்களா? அந்த பையன் இருந்தாலும் அது சம்பாதிச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம். எம்மா அது குடும்பத்தை விட்டுட்டாங்கம்மா. அது ஒரு கல்யாணம் முடிச்சாலும் அது நிழல்ல போய் எடை பாண்டா, தங்கச்சி நிலைமை எப்படி இருக்குடா பாண்டா அப்படின்னு இழுத்து போட்டு நான் வாசல உட்காந்து சாப்பாடு போடுவாங்களம்மா. இந்த வயிற்றுக்கு தான் நம்ம கோடியும் கொடிமரம் நாங்கள் கேட்கல. இந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு வாழ்வாதாரம்னு தான் நான் கேட்குறேன். நான் அதுக்கு ஒரு வேலை கொடுத்தா என் கண்ணுக்கு பிறகு அதுக்கு எப்படிமா இருக்கும்? என் கண்ணுக்கு பிறகு அது 2 மாமியார் வீட்லேயும் வசதி வாய்ப்பு இல்லை.
அது பாவம் அவங்களும் ஒரு கடையில் வந்திருக்காங்க மேடம். இந்த வந்து யாரு வந்திருக்காங்க? என் மாமியார் மாமியாரை வர சொல்லுங்களேன். உங்க புருஷம்மா எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனார். 18 வருஷம் ஆச்சு. எவ்வளோ பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 5 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையன். இந்த பையன் தவறிட்டேன். 3 பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன். அவர் இருக்கையில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தேன். இப்போ 2 பிள்ளைய கட்டி கொடுத்து அது வாட்டு இருக்குங்க. நீங்க எத்தனாவது வரை படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேன் மேடம். டிஎன்பி எக்ஸாமுக்கு அவங்களுக்குலாம் நோட் புக்ஸ் நான் வாங்குவேன். இந்த எங்கள் பாப்பாவோடைய நோட் புக்ஸ் எல்லாத்தையுமே படித்து டிஎன்பி எக்ஸாம் கடைசியில் இங்கே காலேஜில் போய் எழுதினேன் மேடம். ஒரு ரிசல்ட்டும் இல்லை மேடம். பிறகு இது அது என்னது இந்த ரயில்வே ரிசல்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு மேடம். இது அது என்னது மார்க் எவ்வளோ என்ன எதுன்னு அதை சரியாக கேர் எடுத்து பார்க்கல. ரிசல்ட் எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க எந்த எதுவுமே ஒன்று என்ன மேடம் நான் எக்ஸாம் போய் எழுதினேன் மேடம். எழுதிட்டு அந்த ரிசல்ட் எப்போ வரும் என்ன எதுன்னு நானும் நெட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். ஒரு தகவலும் தெரியல. கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினீங்க, அது ரிசல்ட் பார்த்துருக்கலாமே. ரிசல்ட் பார்த்தோம் மேடம். இதாத்தான் மேடம் வந்துச்சு. சரியா வரல மேடம். பரவாயில்ல, நீங்க முயற்சியாவது பண்ணீங்களேம்மா. முயற்சி பண்ணிக்கிட்டு தான் மேடம் இப்போ வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் மேடம் இருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் போய் ரயில்வே இதுக்கு எழுதி போட்டிருக்கேன் மேடம். ரயில்வே இதுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்களா மேடம், அதுக்கு எழுதி போட்டிருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எதுவுமே கிடைக்கல இல்லை மேடம். ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு மெயினாக எனக்குன்னு ஒரு வரும்படி வந்தால் தானே. எங்கள் அம்மா வந்து மேடம் ஒரு நாள் பாத்திரம் கழுவுறதுக்கு டீ கடைக்கு போயிருந்தாங்க மேடம். போயிட்டு வீட்டில் வந்து பார்க்குறாங்க, அந்த பையனுக்கு இந்த இடத்துல எலி கடிச்சு ரத்தமாக வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக எறும்பு, அவ்வளோ ஒரு எறும்பு மொச்சிக்கிட்டு கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தேன் மேடம். அப்புறம் அந்த தெருவில் இருக்கவங்க பூரா சொல்லி என்ன மேடம் இப்படி என்னம்மா அப்படி போட்டு போயிட்டீங்க. அப்புறம் நாங்கள் என்ன தாங்கயா செய்கிறது அப்படின்னு. அப்புறம் அந்த டீ கடையில் ஏமா நீங்கள் ஃபுல் டைமாக வர வேண்டாமா, நீங்கள் ஒரு 2 மணி நேரம் மட்டும் வந்து எங்களுக்கு காய்கறி கட் பண்ணி விட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு போங்கம்மான்னு 100 ரூபா கொடுத்துட்றாங்க மேடம். நானும் சரி ஏதாவது ஒரு வரும்படி வந்து அம்மாவை வெளியே அனுப்பாமல் இந்த பயலை பார்த்துக்கலாம் தானே மேடம் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் மேடம். நானும் எல்லா இதுவும் மேடம் எந்த கால்ஃபர் போட்டாலும் சரி போய் இது பண்ண தான் செய்கிறேன். பிள்ளைய தூக்கிட்டு போகிறதுக்கு அசரவே மாட்டேன் மேடம். எப்படி உங்களுக்கு இந்த தாட் வந்தது? யாராவது சொன்னாங்களா? யார் எதுக்கு மேடம் சொல்லணும் மேடம்? நல்ல சாப்பாடு போட்டுட்டு நம்ம பட்னியாக கிடந்தா சரிங்கண்ணா. எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது பட்னியாக கிடக்க தானே மேடம் செய்ய முடியும். ஒரு வழியுமே இல்லைன்னா தான் சாப்பாடு எல்லாமே இருந்து நான் சாப்பிடாம இருந்தேன்னா திமிருங்களாம். இல்லைம்மா, நான் உங்களை அப்படி குறை சொல்லலை. நான் உங்கள் தாட் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த அது வந்து என்னுடைய இதில் தான் மேடம். நீங்கள் உங்கள் பொண்ணுகிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா, உங்கள் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா? அதனால் யார்கிட்டையும் எந்த இதுவும் இல்லை மேடம். எனக்கே தெரியாதும்மா. எனக்கு விருந்தினர் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்படி அழுதா, எதுக்குமா இப்படி அழுகிற, நம்ம எப்படினாலும் பிழைப்போம். நான் கூட சட்டு ஏந்திரம்மா வீட்டுக்கு போய் இப்படி சாப்பாடு வாங்கி கூட உங்களை பார்க்குறேம்மா அப்படின்னா பொருளாதாரம் வீட்டு வாடகை கொடுக்கணும். அந்த பிள்ளை ஸ்கூலில் படிக்க ஒரு நோட்டு புக் வாங்குறதுக்கு இவ்வளோ நான் 9th படிக்கிறேன் மேடம். போன வாரம் நான் சொன்னேன் அடியே பாப்பா வேணாயா ஸ்கூலுக்கு போங்க. ஐயோ அதை நிறுத்திடாதீங்கம்மா. கேளுங்க மேடம், ஸ்கூலுக்கு போங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாளா? ஆமாங்க மேடம். அவளோட படிப்பு செலவை நாங்க பாத்துக்கிறோமா? நான் பர்சனலா பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவளை நிறுத்திடாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிக்கிறா. ஒரு வாரத்துக்கு மார்க் வாங்குறா. சரி அம்மா, தயவு செஞ்சு பாப்பாவோட படிப்பை நிறுத்தத்தை பத்தி பேசாதீங்க. நான் பர்சனலா டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அவ ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போட்டோம், அவளுக்கு நோட் புக்கு யூனிஃபார்ம் அந்த மாதிரி செலவுக்கு நான் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சரி அது இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணீங்க? கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் என்னால் வளர்க்கவே முடியல. பேசாமல் இந்த பிள்ளைய என்ன இந்த பையன் இருக்கிறது தானே எனக்கு ஒரு இதாக இருக்குது. இந்த பையனை கருணை கொலைனாலும் பண்ணிருங்க. நானாக தான் மேடம். அந்த கருணை கொலைங்கிற வார்த்தை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? மேடம் நான் படிச்சுக்கேன் மேடம். என்ன படிச்சீங்க? என்ன மேடம் எங்கேயாவது படிச்சீங்களா அதை பத்தி? அப்படி இல்லை. அதோட அது வந்து சட்ட ரீதியான அதோட விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? அது தப்பு தான் மேடம், தவறு. எதுவுமே தவறு கிடையாதுமா. நீங்க வந்து தாய், உங்களுக்கு இல்லாத பாசமா எங்களுக்கு எல்லாம் இருக்க போறது? பெத்த தாய்க்கு இல்லாத பாசமா இருக்க போறது? 13 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. வந்து கருணை கொலைன்னு கேட்கறதுக்கு வந்து அதாவது என்ன சொல்லலாம்னா மேடம், இந்த இதை நான் தாட்டை வெளியே எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை மேடம். எனக்கு பிள்ளையை வளர்க்க முடியலன்னு நானே வீட்டுக்குள்ளே கூட ஏதாவது செஞ்சுருக்கலாம்ல மேடம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம அரசாங்கத்தை என்ன கேட்குற ஒரு வேலை தானே நான் கேட்டேன். அந்த வேலையை கூட அப்போ அரசாங்கம் கொடுக்கலன்னா அப்போ அந்த பிள்ளையை வந்து மனசார நான் கொண்டேன்னு எனக்கு வந்து சத்தியமாக அந்த இப்போ என் பிள்ளை சாப்பிடாம கிடந்தா கூட எனக்கு அப்படி ஒரு இதாக இருக்கும் மேடம். எங்கே போனாலுமே இந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டு அலையும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் மேடம். எங்கே போனாலுமே நான் தூக்கிட்டு தான் மேடம் போவேன். அந்த பையனை எனக்கு வந்து ஆம்பளை பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஏன்னா
பிறந்தது இப்படி பிறந்துட்டான்னு தான் ஒரு கவலையை தவிர மற்றபடி அது முகத்தை பார்க்கவும் ஓய் ஓய் அப்படின்னு இந்த கத்தும் போது நான் அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் மேடம். இப்படி பார்த்துருப்பேன்னா போடாங்கிட்டு அப்படின்னு பிடிச்சி இப்படி தள்ளி விட்டோம்னா திரும்பிட்டு ஓய் ஓய் அப்படின்னு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் மேடம். அது சொல்ல தெரியாமல் அந்த ஓய் வாங்கும்போது அப்படியே தூக்கி அப்படியே கொஞ்சுவேன் மேடம். அந்த மாதிரி நான் இருக்கும்போது அப்போ இப்படி நானாக போய் கேட்கும்போது அப்போ எனக்கு எவ்வளோ மனசு வந்திருக்கும் மேடம். நான் என்ன கேட்குறேன், அப்போ வேலை தானே கேட்குறேன். அப்போ இந்த என் பிள்ளைய வளர்க்குறதுக்கு நான் வேலை கேட்குறேன். அப்போ அந்த பிள்ளைய வளர்க்க முடியறதுக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும். அப்போ என் பிள்ளையோட சேர்ந்து சாகணும்னு நினச்சா வீட்டுக்குள்ள வச்சு கூட நான் எத்தனையோ தடவை அந்த முயற்சி நான் எடுத்திருக்கேன் மேடம், பிள்ளையோட கூட. அப்போ நான் நினைப்பேன் எதுக்கு நம்ம இருக்கணும், பேசாமல் அந்த பயணை தூக்கிட்டு வந்து அம்மாவை ஊருக்கு அனுப்பிவிட்டு பாப்பாவையும் கூட ஊருக்கு அனுப்பிவிட்டுட்டு பேசாமல் நம்ம தூக்கில் தொங்கிடுவோம். அந்த பையனுக்கு வந்து எதாவது செஞ்சு ஏதாவது நிறையா டோஸ் மாத்திரை ஏதாவது கொடுத்து நிறையா செஞ்சிருவோம் அப்படின்னு நான் நினைப்பேன் மேடம். பிறகு அதுக்கப்புறம் நினைப்பேன் இந்த பையனை கூட நம்ம ஏதாவது செஞ்சுருவோமா வீட்டுக்குள்ளே கூட அப்படின்னு நினைப்பேன். பிறகு அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த சொல்லதான் மேடம் செய்வேன். ஆனால் எனக்கு அந்த செய்யணுங்கிற இது எனக்கு வரவே வராது மேடம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் லெட்டர் எழுதி கொடுத்தீங்களா? ஆமாங்க மேடம். என்ன எழுதியிருந்தீங்க லெட்டர்? மேடம் இப்போதான் மேடம் கருணை கொலைன்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐயா எனக்கு பிழைக்கிறதுக்கே எனக்கு இது இல்லை, என் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறல தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்போ அவங்க அங்கேருந்து ஒரு எனக்கு தபால் அனுப்புனாங்க. வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு போய் நீங்கள் வந்து முன்னுரிமையில் பதிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் வந்து இது கொடுப்பாங்க, இந்த ஏதோ இது கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கும் போனேன் மேடம். நான் வந்து மதுரையில் இருந்தேன்ல மேடம், மதுரையில் இருந்து இப்படி நாங்கள் வந்து இடையிலே படிப்பு எடுத்து கல்யாணம் முடிச்சதுனால அந்த ஆனால் எல்லாமே பதியத்தான் செஞ்சுருந்தேன். நான் மதுரையில் இருந்து எங்கள் வீட்டுக்காரர் இது பண்ணதுனால நான் எங்கள் விருதுநகருக்கு வந்ததுனால விருதுநகருக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் மேடம். மனுவில் என்ன எழுதியிருந்தீங்க? மனுவில் என்ன எழுதியிருந்தேன் மேடம், பையனை வந்து அதாவது பொம்பளை பிள்ளை 9th படிக்கிறா, அந்த பிள்ளைய வந்து படிப்பை பாதியிலே நிப்பாட்டி நான் வேலைக்கு அனுப்பலான்னு கேட்டால் அந்த பிள்ளை அழுகிறா, அந்த பிள்ளை படிப்பையும் நிப்பாட்ட மாட்டேங்கிறா. நானும் இந்த கலெக்டர் ஆஃபீஸில் எத்தனையோ தடவை நானும் மனு கொடுத்து வேலை வேண்டி எத்தனையோ தடவை மனு கொடுத்துருக்கேன், எனக்கு வேலையும் கிடைக்கல. இந்த பயலை விட்டுட்டு நான் வேற எங்கிட்டாவது வேலைக்கு போனாலும் இந்த பயலை என்னால் பராமரிக்கவும் முடியல. அப்போ இந்த பயலை வந்து அரசாங்கமே ஒன்று தத்தெடுத்துக்கோங்க, இல்லாட்டினா கருணை கொலைனாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய கூட்டிட்டு வாங்களே. அடுக்கதான் போடணுமா? ஆமா மேடம். உட்கார மாட்டா மேடம், படுத்த பிடிக்காதான் மேடம். கூப்பிட்டா தெரியுமா அவனுக்கு? தம்பி பேர் என்னது? என்ன பேர் அவனுக்கு? மகாராஜா மேடம். மகாராஜா மகாராஜா பாப்பா மேடம், பார்க்க மட்டும்தான் மேடம். காலை நீட்டுவானா? அவனா நீட்டிக்குவான் மேடம். பகலில் நைட்டும் பகலும் தூங்க மாட்டான் மேடம். தான் ஓய் ஓய் ஓய்னு கத்திக்கிட்டு கிடக்கும். பசிக்கிறதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓய் ஓய்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க மேடம். இப்படி வாயில் இது பண்ணோம்னா பசிக்குன்னு வாயை திறப்பான். வாயை திறந்தா வாயில் ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடுவோம். அது பசிச்சாலும் கத்துவான், சாப்பாடு நல்லா வயிற்றுக்கு ஊட்டி விட்டாலும் கத்துவான். அவனுக்கு வயிறு வலி இந்த மாதிரி என்ன இது வந்தாலும் கத்திக்கிட்டே தான் மேடம் இருப்பான். மகாராஜா இஸ் a ஸ்பெஷல் சைல்டு. ஊனம்ங்கிறது மனசுல தான், உடம்புல கிடையாது. இதை வந்து சரியா அணுகணும் நல்லா நம்ம லெக்சர் கொடுக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக அவங்களோட நிலைமையை பார்த்தீங்களா? சிரிக்கிறான். ஆமா மேடம். சிரிப்பனா? இப்படி அணைச்சி முத்தம் கொடுத்தோம்னா சிரிப்பான் மேடம். கிஸ் பண்ணுங்க. அதுக்கிட்டே என்னங்க இப்படி மடியிலே வச்சிருந்தோம்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ரொம்ப நேரம் வச்சிருக்கவும் முடியாது மேடம். எனக்கு வெயிட் இல்லவா, அது ஒரு பெரிய நல்ல விஷயம். எலும்புங்கன்னா வெயிட்டா இருக்கு. எலும்பா இருப்பானா எலும்பு. நீங்க டாக்டர்கிட்ட கூட்டின்னு போறது உண்டா? செக்கப் ஏதாவது பண்ணுறது உண்டா? பண்ணியிருக்கோம் மேடம். இப்போ எல்லாம் பண்ணுறது இல்லை. இப்பொழுதுக்கு எங்களுக்கு வரும்படிக்கே இதா இருக்கு மேடம். சரி, நம்ம ஒரு டாக்டர் லைன்ல இருக்காரு, அதில் பேசிட்டு மறுபடியும் அந்த டாபிக்கு போவோம். டாக்டர் ராகவன் மதுரையிலேருந்து. கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம், சொல்லுங்க. டாக்டர், நீங்க
உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக? சரி, நான் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் மேடம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பீடியாட்ரிக்ஸ் பண்ணேன் நம்ம ஊர்ல. சரி. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு 3 இயர்ஸ் போய் நியூ பார்ன் பேபிஸ் இன்டென்சிவ் கேர்ல ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போயிட்டேன். ஒரு 16 இயர்ஸ் அங்கே இருந்தேன் யூகேல. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ மதுரைக்கு வந்துட்டு இப்போ மதுரையில் ஒரு இந்த மனம் நலம் குன்றிய பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் நியூராலஜி கிளினிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய திருப்திக்காக வேண்டி. அண்ட் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அவ்வளோதான். வண்டர்ஃபுல் டாக்டர். டாக்டர் ராகவன், we are so happy to talk to you. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க லைன்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பேசுமா டாக்டர்கிட்ட பேசுமா. சார் வணக்கம் சார். சத்தமா பேசு. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்ன சொல்லுங்க சார். எங்கள் பையன் ஒருத்தர் இருக்கான் சார். அவன் வந்து படுத்த படுக்கையில் தான் சார் கிடப்பான். சாப்பாடு எது கொடுத்தாலும் நாங்கள் சாப்பாடு தான் கொடுப்போம். பாத்ரூம் போனாலும் டவுசர்லேயே அவனே இருந்து வச்சிருவான் சார். பிறந்ததுல இருந்தே அப்படி இருக்கானா இல்ல நடுவுல நல்லா இருந்துட்டு நடுவுல இந்த மாதிரி ஆச்சு? இல்லை சார், பிறவிலேயே அப்படி தான் சார் இருக்கான். சரி, வலிப்பு இருக்காமா? ஃபிக்ஸும் வரும் சார். சரி, டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? டயக்னோசிஸ் என்ன சொல்றாங்க? நாங்கள் சென்னைக்கு இங்கே எல்லா இடத்துக்கும் நாங்களும் தூக்கிட்டு போனோம் சார். அது வந்து பிறவி கோளாறை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இடையில வந்த இதுன்னா நாங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இப்போ இந்த ஃபிக்ஸ் வர்றதுக்கு கார்டினாலும் பீனோபார்பனேட்டு இதுனா கொடுக்குறோம் சார். சரி, இப்போ வலிப்பு நிற்குதா அதில்? இப்போ ஓரளவுக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நடந்தான் சார். நடந்தவன் வந்து இப்போ சட்டடியாக படுத்த படிக்க ஆயிட்டான். ஃபிக்ஸு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஸ்ரீவில்ல பிரபு டாக்டர்னு சொல்லி அவங்க வந்து கேர் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க சார். பண்ணி பார்த்ததில் ரொம்ப ஃபிக்ஸு நிற்குதேன்னு சொல்லிட்டு நிற்கிறதுக்கு இந்த டேப்லெட் அது இதுன்னு கொடுத்தாங்க சார். இருந்தாலும் இப்போ ரொம்ப மாதிரி ரொம்ப வர்றதில்ல. இப்போ அடிக்கடி எப்போயாவது ஒரு நாள்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி வருது சார். இப்படி தான் சார் நைட்டும் பகலும் இந்த அப்படி ஓய்ன்னு கத்திக்கிட்டு தான் சார் இருப்பான். சரி, நான் இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? நாங்கள் சிவகாசியில் இருக்கோம் சார். சிவகாசி. நீங்கள் மதுரைக்கு வர முடியும் இல்லையா? சரிங்க சார், வரணும். நான் நம்பர் கொடுக்குறேன். அவங்க நம்பர் கொடுத்து நம்ம சென்டருக்கு வாங்க, நான் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி தரேன். பார்த்துட்டு என்ன டயக்னோசிஸ் என்ன அளவுக்கு இருக்காங்கிறத நான் நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். சரிங்க சார். சரிங்க சார். டாக்டர், நம்ம அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். டாக்டர் இவங்க வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இப்ப கலெக்டருக்கு வந்து கருணை கொலைக்காக ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதோட லீகாலிட்டிஸ் என்னதுன்னு எனக்கு தெரியல. Euthanasia is not official in India by law. By law it is not official. Okay. It's not official in India by law. வந்து ஸ்டேட் வந்து எனக்கும் ஃபுல்லா டீடைல்ஸ் என்ன தெரியல. பட் இந்த மாதிரி when parents come and say that they cannot take care, the state will take care. அதுதான் அது எப்படி அது லீகாலிட்டிஸ் I am not sure about it. டாக்டர், one thing I wanted to ask you என்னன்னா, இவங்க இந்த 13 வருஷமா பல இடங்களுக்கு போயிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனைனா, அவங்க வேலைக்கு போகலன்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை, அவங்க பொண்ணையும் பார்க்க முடியாம போயிடுறது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, இஸ் தேர் அ ப்ரொவிஷன் வேர் தி சைல்ட் கேன் பி அட்மிட்டட் இன்டு யுவர் சென்டர்? அப்படி ஏதாவது ப்ரொவிஷன் வச்சிருக்கீங்களா சார்? நம்மள்ட்ட வந்து வித் ஹாஸ்டல்ல இருக்கு மேடம். we have about 10 rooms with internet camera and all those things. But you need the attender to be there. But to what extent this child will need, என்ன லெவல் கேர் தேவைப்படும், அதெல்லாம் வந்து டைரக்ட் அசஸ்மெண்ட் நான் ஒரு தடவை அவங்க வந்தால் தான் நான் என்னால் பண்ண முடியும். அது நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் சார், தட் இஸ் நோ ப்ராப்ளம். பட் வாட் ஐ வாண்ட் டு நோ இஸ், அவங்க இல்லாமல் குழந்தைய அட்மிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ஏதாவது வச்சுருக்கீங்களோ சார்? இந்த ஸ்பெஷல் கேர் சில்ட்ரன் அட்மிட் பண்ணலாம். அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நீட் பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். பிகாஸ் வி ஆல்சோ ஹேவ் சம் லிமிடேஷன்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் வி கேன் ப்ரொவைட் ஒன்-டு-ஒன் கேர். ஷூர் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், வெரி நைஸ் ஆஃப் யூ. நோ ப்ராப்ளம், வெல்கம். தேங்க்யூ டாக்டர். இப்போது அவர் ஒரு கேர் வச்சுருக்காரு, ஒரு சென்டர் வச்சுருக்காரு, அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உங்கள் பிரச்சனை அது கிடையாது, எனக்கு புரியுது. ஃப்ரீயாக பண்ணுறதாலும் நீங்கள் அங்கே போய் இருக்க முடியாது. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பார்த்துப்பீங்களா
அம்மா இல்லாமல் நீங்கள் மட்டும் அவரை பார்த்துப்பீங்களா? அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் முதல்ல நான் குழந்தைய பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி. ஓகே, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது ஒரு விஷயம். பொண்ணோட படிப்பை பற்றி மறந்துடுங்க. அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, எனிவே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அவள் படிப்பை முடிக்கிறதுக்கு அவள் 12th முடிக்கட்டும். 12th முடிச்சதுக்கப்புறம் 12th நல்ல மார்க்ஸ் வாங்கினா நான் வந்து பர்சனலாக டேக் கேர் பண்ணி அது அவளோட ஹையர் ஸ்டடீஸ் அவளுக்கு என்ன படம் படிக்கணும்னு நினைக்கிறாளோ அதுக்கான ஏற்பாடு அது நானே பண்ணன்னு கூட இல்லை. என் கான்டாக்ட்ஸில் யாராச்சும் இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் இல்லை தெரிஞ்சவங்க அப்படி நான் அவளோட படிப்புக்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். கருணை கொலை வந்து இன்னமும் ஒஃபிஷியல் கிடையாது நம்ம நாட்டில். இல்லை மேடம், எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அந்த இதுவும் எனக்கு எதுவுமே தேவையில்லை மேடம். என் நீ பிள்ளை வேலை எப்படிமா போவ? இந்த குழந்தைய விட்டுட்டு எப்படி வேலைக்கு போவ? அம்மாவை பார்த்துக்கிற சொல்லுவேன். நான் பார்த்துக்கிடுவேன். அவங்க அம்மா நான் பார்த்துக்கிறோம். பார்த்துக்கிடுவேன். ஏதாச்சும் ஒரு வழி வழி பண்ணா அவள் வேலை பார்த்தா நான் 2 பிள்ளைங்க நான் தொழில் பார்த்துக்கிடுவேன். பார்த்துக்கிட்டான்னா ஏதாச்சும் ஒரு மறுபடியும் அதே பிரச்சனை தான். நீ ஒரு வேலைக்கு போவ, அங்க வேலைக்கு அவங்க வந்து உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஃப்ளெக்சிபிளா ஒரு வேலை கொடுக்கணும். ஆமாங்க மேடம். அதெல்லாம நீ மறுபடியும் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து அவங்க மார்னிங் 9 to 6 எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமனா நீ தான் போகணும், அம்மாவால போக முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல. அப்ப அது பார்க்கணும். சிவகாசி தானே? சிவகாசியில யார் இருக்காங்க, ஏதாவது கம்பெனில உனக்கு அந்த மாதிரி வேலை பண்ணி கொடுக்க முடியுமா, அதுவும் கேட்குறோம். சரி, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இங்கே ஒரு சென்டர் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் அங்கே விட்டுடலாம், அவங்க பார்த்துப்பாங்க. என்னோட ஃபோனை கொடுங்களேன், நான் அவங்கள்ட்டையும் பேசி வைக்கிறேன். முதல்ல டாக்டர் ராகவனை விட்டு வைக்க வேணாம் மேடம், நாங்களே பார்த்துக்கிறோம். பார்த்துக்கிறோம்மா, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆம்பளை பிள்ளை குழந்தைய ஆனால் எப்படி நான் ஒரு நாள் நாங்கள் பார்க்காம இருந்தாலும் எங்களுக்கு இதாக இருக்கும் மேடம். பிள்ளைகளை வந்து 4 வீட்டில் பிச்சை எடுத்து கூட என் பேரனை பார்த்துக்கிறேன். அங்கே விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. மனசார நாங்கள் விடுற அவள் அதுக்கு மேலே அழுதுருவா மேடம். ஏற்கனவே ஒருத்தவங்க அப்படி வந்து வீட்லேயே வந்து கேட்டாங்க மேடம், தம்பியை தூக்கி வச்சுட்டு அழுகிறா மேடம். எங்கள் தம்பியை நாங்கள் எங்கேயும் விட மாட்டோம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அழுகிறோம். உங்களுக்கு வேலை தான் வேணும். வேலை கொடுத்தா அந்த குடும்பத்தில் நாங்கள் 3 பேர் படைச்சிக்கிடுவோம்மா. நான் பார்த்துக்கிடுவேம்மா, என் பிள்ளைகளை பார்த்துக்கிடுவேன், என் பேரன் பேத்திகளை பார்த்துக்கிடுவேன். அதுக்கு ஒரு நிரந்தர வேலை கொடுத்தா என் கண்ணை முன்னாலும் அதுக பார்த்து கொடுங்க. நம்ம மகாராஜாவோட சிஸ்டரை மீட் பண்ண போகிறோம். எனக்கு தெரியும் குழந்தைகளை முகம் காமிக்கக்கூடாது, பட் இந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக நான் அவளை உள்ளே கூப்பிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து அந்த அம்மா வந்து சொல்லும்போதே எனக்கு அந்த ஹோமோட ஞாபகம் வந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியிலேருந்து 3 பேர், அம்மா, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, 3 பேருமே மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வயசு வந்து ஒருத்தருக்கு 34, ரெண்டாவது பொண்ணுக்கு அரவுண்ட் 28. அவ்வளோ படிச்சிருக்கா, ஆனால் அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாமல் அவங்க அம்மாவுக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களும் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாங்க. அது பெண்களாக இருந்ததுனால அந்த பெண்களுக்கு பல வகையான ரிஸ்க்கும் இருந்தது. ஸோ அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இவங்களை நாங்கள் அந்த ஹோமில் தான் ஒப்படைச்சோம். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு திரும்பி போகிறது அளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க. அங்கே வந்து தெர் இஸ் அ டிபார்ட்மெண்ட் வேர் இந்த மாதிரி குழந்தைகள் கம்ப்ளீட்டாக பெட்ரிடனாக இருக்கிறது குழந்தைகளுக்கு அவங்களே பர்சனல் கேர் எடுத்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த ஹோம் தான் எனக்கு மைண்டில் வந்துட்டு இருந்தது. அவங்கள்ட்ட பேசி இந்த தம்பி அங்கே அட்மிட் பண்ணலான்னு எனக்கு ஒரு தாட் போச்சு. நான் ஹோமோட பேர் சொல்கிறேன். லிட்டில் ஃப்ளவர்ஸ் ஹோம், ஜொரைடா. எஸ். ஸோ அங்கே வந்து இந்த தம்பியை சேர்க்கலான்னு எனக்கு ஒரு தாட் போச்சு. ஆனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. வேண்டாம்மா, பேரன் வேண்டாம். நான் 3 ஆம்பளை பிள்ளை தூக்கி கொடுத்துட்டேன். இதையாவது என் கை வச்சு நான் பார்த்துக்கிறேம்மா. சரி, பொண்ணை வர சொல்லுங்களேன். Such a cute little girl. So sweet. நல்லா படிப்பியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் ரேங்க். வாவ், சூப்பர். கண்ணா, உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை, என்ன ஆகணும்னு ஆசை? கலெக்டர். கலெக்டர். அம்மா கலெக்டர் ஆஃபீஸ் போய் உனக்கு அந்த ஆசை கொடுத்துட்டாங்களா? நீ போவியா அம்மாவோட? நான் போக மாட்டேன். ஆனால் அந்த ஆசை வந்துடுச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு அது ஆசை. வாவ் வாவ். ஓகே, நீ நல்லா படி. உன்னை ஸ்கூலுக்கு போக வேண்டாம் சொல்கிறாங்களா? அம்மா சொன்னாங்க.
அப்படி ஏதாவது இன்னொரு வாட்டி சொன்னால் என்ன ஃபோன் பண்ணு. ஓகே, நீ எவ்வளோ படிக்கணுமோ படி. 12th நல்ல மார்க் வாங்கினேன்னா உனக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அது வரைக்கும் உனக்கு நோட் புக்ஸ் வேணும்னா, உனக்கு வந்து வேறு ஏதாவது யூனிஃபார்மோ இல்லை வேறு ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன். அம்மாவை தொந்தரவு பண்ண வேண்டாம் அதுக்கு. சரியா? நீ தான் பெரியவனா பெரியவளா? ஓ, இவன் தம்பியா? சரி, நான் என்ன சொல்கிறேன், அம்மாவுக்கு வந்து வீட்டில் குழந்தைய வச்சுட்டு பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல, வேலைக்கு போகணும்ல. நான் சொன்னேன் இங்கே சென்னையில் ஒரு ஹோம் இருக்குது, எனக்கு தெரியும், பர்சனலாக அவங்கள தெரியும், தம்பியை நல்லா பார்த்துப்பாங்க, அங்கே சேர்த்துடலாமா? வேண்டாமா? ஏம்மா? மேனேஜ் பண்ண முடியறது இல்லைல்ல உங்களால்? கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு? இல்லை, கஷ்டம் இல்லை. டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்து தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவன் டவுசரை நான் கலட்டி தொடச்சி அவனுக்கு பவுடர் அடித்து பொட்டு வச்சு எல்லாம் வைப்பான் மேடம். சரிம்மா, நீ வெளியே வெயிட் பண்ணு. ஓகே, உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ஒரு வெடிவு காலம் இருக்கும்மா, கவலைப்படாதீங்க. பாப்பா நல்லா படிப்பா, ரொம்ப சமத்து புள்ள, அவளை நல்லா பாருங்க. சரிங்க. சரியா? நீங்களே ரொம்ப புத்திசாலி. சரிங்க மேடம். அவள் ரொம்ப புத்திசாலி, நல்லா படிக்க வைங்க, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் இங்கேருந்து ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு அப்புறம் அது முடியலைன்னா கஷ்டம். இது என்னால் பண்ண முடியும், நான் ஏற்றுக்கிட்டேன். சரிங்க. டாக்டர் போய் காமிக்கிறது பண்ண முடியும், ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்னாட வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைம்மா? பாருங்கள், ப்ராக்டிக்கலாக நம்ம ரொம்ப சும்மா அப்படி பேசி அனுப்புறதுல அர்த்தம் இல்லைம்மா. அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு நான் சொல்லுவேன், கூப்பிட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கொடுக்குறாங்க வச்சுங்க, திருப்பி அதே பிரச்சனை தானே. அதை எப்படி சமாளிப்ப நீ? அதுக்கு நீ ஒரு ஹோமில் சேர்த்துட்டு எப்பப்போ முடியுமோ வந்து பார்த்துட்டு போ மேடம். அந்த ஒரு இதை மட்டும் இது பண்ணாதீங்க மேடம். நான் வேண்டாம்மா. அம்மா, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவள் எப்படிம்மா வேலைக்கும் போய் இதையும் சமாளிப்பா? இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, வீட்டில் இருந்து பிள்ளைய வளர்க்குறது. அம்மா, எவ்வளோ சம்பளம் வரும் சொல்லுங்கள்? எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? என்னதான் வேலை ஏற்பாடு பண்ணால் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க உனக்கு? 4000 ரூபா தான் மேடம். வந்து 4000 ரூபாய், 6000 ரூபாயை வச்சுக்கோ. ஏன் அம்மா வேலைக்கு போகலன்னா உன்னால் சமாளிக்க முடியுமா? எப்படி சமாளிப்ப? வாடகை கொடுத்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமா, நான் கூட்டிகிட்டு போய் எப்படி சமாளிப்ப? கஷ்டம்தான், எனக்கு புரியுது. ஆனால் நீ கொடுத்த மனுவை யோசிச்சு பாரு. அந்த அளவுக்கு நீ யோசிச்சிருக்கேன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க நீ. வேற வழி இல்லாமல் தான் ஒரு தாய் அது பண்ணுவான். அப்படி ஒரு தாய்க்கு ஒரு நிலைமை வருதுன்னா, ஒரு சொசைட்டியாக, ஒரு சமுதாயமாக இதை எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு நம்ம பார்க்கணும். அந்த தாயை குறை சொல்ல முடியாது. நீ யோசிச்சு பாரு. நான் உங்கள்கிட்ட பேசவா? அங்கே வேக்கன்சி இருக்கான்னு மட்டும் கேட்போம். Hello. Zuraida, hi. Hi, ma'am. How are you, ma'am? Fine, ma. How are you? I'm fine, by God's grace, ma'am. Yeah. சொல்லுங்க, ma'am. அவங்க 3 பேரும் போயிட்டாங்களா ஊருக்கு? இல்ல மேம், they still here only, but நாங்க டிக்கெட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு. Okay. We found a volunteer who will take them, and we have coordinated with the Atma Mind Center at Trichy. Okay. அங்க உள்ள சோஷியல் ஒர்க்கரோட மீட் பண்ணி தான் கொண்டு போய் விடுவோம். அப்ப என்ன ஆகும்னா, ஃபாலோ அப் அவங்க பண்ணுவாங்க, எப்படி இருக்காங்க, மருந்து சாப்பிடுறது அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணிப்பாங்க. அப்படி பிளான் பண்ணியிருக்கோம் மேம். சூப்பர் மா, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹவ் கால்ட் அப் ஃபார் அனதர் திங். சொல்லுங்க மேம். இப்போ ஒரு தாய் வந்திருக்காங்க உங்களுக்கு, மதுரையிலேருந்து வந்து சிவகாசியிலேருந்து வந்திருக்காங்க. 13 வயசு குழந்தை அவங்களுக்கு. அந்த குழந்தை வந்து ஹீஸ் எம்ஆர் அண்ட் கம்ப்ளீட்லி இன் பெட். அவனுக்கு சாப்பிட ஒன்றும் தெரியாது, மோஷன் போகிறது அது எல்லாமே இவங்க தான் பார்க்கணும். அவனுக்கு தெரியாமல் தான் பண்ணிடுவான். அண்ட் ஃபிட்ஸ் வரும் அடிக்கடி. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் முதல்ல கொஞ்சம் நடந்துட்டு இருந்தா, இப்போ அதுவும் இல்லை. பசிச்சதுன்னா அப்படி கத்திட்டே இருப்பான். அதுதான் நிலைமை. இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கருணை கொலைக்கான மனு கொடுத்துருக்கான். அப்போ இப்போ இங்கே வந்திருக்காங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. I want to know whether you have any vacancy, ma. Okay. மேம், எங்களுக்கு வந்து கேர்ள்ஸுக்குரிய ஷெல்டர் மேம். இது பையனா இருக்கிறதுனால எங்களால எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் we can
அந்த ஹோம் பேர் என்ன, எங்களுக்கு பக்கத்துல கிருகம்பாக்கத்துல பிரேமவாசம்னு ஒரு யூனிட் இருக்கு. சரி. அங்க எடுப்பாங்க மேம். பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் பாய்ஸ் எடுப்பாங்க. இப்ப நாங்க விமென் மட்டும் தான் பாத்துக்கிறோம்ல, அவங்க பாய்ஸும் எடுப்பாங்க. இந்த அம்மானா she wants to only leave the child and stay with No, the no, other she normal doesn't want to child leave the outside. child. She doesn't want to. But I am convincing her to leave the child. ஓகே. வேற வழி இல்ல. இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நான் சொல்லி ஒரு சஜஷன், கன்வின்சிங் கூட கிடையாது, ஒரு சஜஷன் கொடுக்குறேன் நான். அம்மா இருப்பாங்கன்னா கூட நான் ஒரு எங்க சோமங்கலம் ஷெல்டர்ல ஒரு இடம் ரூம் கொடுத்துருவேன். பட் தென் அம்மாவும் இருக்க மாட்டாங்கன்னா பையனுக்கு வந்து இங்க எல்லாம் விமென்னோட இது. ஓ, பாட்டி இருக்காங்க. ஒரு நிமிஷம், அம்மா விடுவீங்களா ஹோம்ல பையன் கூட? மேடம் அப்போ நாங்கள் அங்கே சிங்கிளாக தான் மேடம் இருக்கோம். நீங்களும் உங்க பொண்ணுமா இருக்கணும். அதான் அப்படி சிங்கிளாக தான் மேடம் இருக்க முடியும். என்னம்மா? ஏமா இவங்களோட இருக்கலாம்ல, அவனை வச்சு அம்மாவும் தம்பியும் இருக்கலாம். அம்மா அங்கேயே ஒரு வேலை கூட செய்யலாம். பிள்ளைய பார்த்துக்கிட்டு நீ வாட்டு வேலை வெட்டிக்கு போ, இந்த அம்மா பார்த்துக்கிறதான் கூட இருந்து. நீங்க அங்க கூட மாட வேலை செய்யலாம்லம்மா? வேலை செய்யலாம் மேம். இல்லன்னா மேம் இன்னும் ஒண்ணு பண்ணலாம் மேம். ask everybody to come. So this lady, this mother can be given a job. If you have a own house and all, தான் ப்ராப்ளம் இருக்கும். இல்ல, ஹவுஸ் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க. ஓ, அப்ப வந்துட்டாங்கன்னா இந்த மதருக்கு நாங்க வேலை கொடுத்துருவோம். பிள்ளை வந்து வெளிய போய் படிச்சிட்டு வரலாம். She is an excellent student. She is a very good student. ஓ, அப்படியா? சரி, அப்ப அங்க ஸ்கூல்ல போய் படிச்சிட்டு வரலாம். பையனா அம்மா பாட்டிமாவும் வீட்டுல இருந்து பாத்துக்கலாம். நாங்க அந்த கேம்பஸ்குள்ளேயே இருக்கிறதுனால இவங்க அம்மா போய் அப்பப்ப பையனை பாத்துட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷமா நான் கேட்டுடுறேன். நீங்க 3 பேருமே இந்த பாப்பாவோட இப்ப ஸ்கூல் மார்ச்ல முடியும்ல, 9th 10th இருக்கா? 10th ஸ்கூல் மாத்தினா பிரச்சனை வருமா? 10th இடையில எந்த ஸ்கூல்லையும் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். 10th சேர்க்கறது கஷ்டம். ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, அவ 10th முடிச்சதும் நீங்க இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ணலாம் இல்லையா சுரேடா? ஆமா, 10th அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல, அதெல்லாம் நாங்க வாங்கிடுவோம் மேம். இந்த மென்டலி இல் மதர்ஸோட சில்ட்ரன் எல்லாம் நாங்க. ஆமா, இதை விட என்ன வேணும்மா? ஐ திங்க் ஷீ இஸ் I am really grateful, Zoraida. I can't thank you enough. No, ma'am. No, அப்படில ஒண்ணும் இல்ல. We regularly do it because sometimes mentally ill mothers come with their children. So அது மாதிரினா we can do that, ma'am. இவங்க வந்துட்டாங்கன்னா பிள்ளை ஸ்கூல், in fact education, future educationலாம் கூட பாத்துப்போம். அப்போ இவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன salary கொடுப்போம். Food is taken care of, rent is taken care of. இத விட என்னமா பாத்துப்போம். I think you should do that. சரி, இன்னைக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சா இன்னைக்கே கூட்டிட்டு வர சொல்றோம், இல்லன்னா நாளைக்கு காலையில. ஓகே ஓகே. So we'll do, please do the needful, Zoraida, and thank you so much. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. Zoraida மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தெய்வம், அவங்க தான் தெய்வம், அவங்கள தான் நம்ம கும்பிடணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.